ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, மலையப்ப சுவாமி அங்கே மலை மேலே வீதிக்குள்ளே வரதை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே திருப்பதி மலை மேலே ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் ஒரு 5 மணி ஆச்சுன்னா உற்சவர் பெருமாள் வந்து இங்கே அந்த பிரகாரத்தை வந்து உலா வருவாராம். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் யானை இருக்குது பார்த்தீங்களா, 2 யானை, கோயில் யானை ஃபஸ்ட்டு வருது. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து அவங்க இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களும் ஃபுல்லாக வந்துட்டுருக்காங்க பாதுகாப்புக்காக. அப்போ பெருமாள் வரவே ஆல்ரெடி அந்த இடமே ஃபுல்லாக தூய்மையாக தான் இருக்குது, சுத்தமாக தான் இருக்குது. இருந்தாலுமே ஒரு துளி குப்பை எங்கேயுமே இருக்கக்கூடாது. சப்போஸ் யாருன்னா போட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக துப்புரவு தொழிலாளர்களும் உடனுக்குடனே அந்த இடத்த வந்து தூய்மை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு 4-5 பேர் வந்து ஒரு இடம் விடாமல் பக்காவாக சுத்தம் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த இடத்தாண்ட. அப்புறம் பெருமாள் இந்த மூலையில் வந்து நின்ன அப்புறம் அவருக்கு விதவிதமான ஆரத்தி எடுக்கிறதுக்காக ஸோ தேவஸ்தானத்தை சேர்ந்த ஊழியர்கள் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்க பக்தர்கள் கொடுக்குற தட்டில் ஆரத்தி எடுப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு பெருமாளுக்கான இன்றைக்கி என்னென்ன ஆரத்தி எடுக்கிறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உற்சவர் சுவாமி வராரு, அவரை பார்த்துக்கோங்க. அவர் வாத்தியங்கள் முழங்க வராரு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக வந்து நிற்கிறாரு பாருங்களேன். இந்த ஒவ்வொரு கார்னர்லேயும் நிற்பார் எல்லா பக்தர்களும் தரிசனம் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்தர்கள் கொடுக்குற ஆரத்தி எடுப்பார். பார்த்திங்கன்னா இந்த ஐயர் வந்து ஆரத்தி எடுப்பார் தட்டில். ஸோ ஒரு ஆரத்தி வந்து வெறும் முந்திரி மட்டும் இருந்துச்சு, இந்த ஆரத்தி வந்து வெறும் திராட்சை மட்டும் வச்சுருந்துச்சு அந்த தட்டு ஃபுல்லாக. அப்புறம் இந்த ஆரத்தி எடுக்கிறது வந்து இதில் வந்து ஆப்பிள் மட்டும் இருந்துச்சு, ஃபுல்லாக பழங்கள். பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அவர் பெருமாளுக்கு உண்டான கொடையும் வருது, அந்த சவர கொடை. அதே மாதிரி இந்த லைட் எரியத்துக்கு ஜென்ரேட்டரும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க பின்னாடி. இவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக பெருமாளை தூக்கிட்டு போகிறவங்க. இந்த க்ரீன் கலர் ஷர்ட் வந்து இந்த கோயில் சார்பாக இவங்களே இருந்து பெருமாளை வந்து தினமும் தூக்கிட்டு போகிறவங்க. நம்ம கிட்ட வீடியோ எடுக்க சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ பெருமாளை காட்டுறாரு பாருங்க, பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து இப்போ என்ன ஆர்த்தினா, அங்கே வந்து பழ வகைகளே நிறைய பழ வகை வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆரத்தியில். நான் அது கொஞ்சம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே கொண்டு போகிறேன். அவர் ஒவ்வொரு ஆரத்தியும் எடுக்கிறது நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு. ஒரு இதில் சாக்லேட்டு, ஒரு இதில் ஸ்வீட்டு, ஸோ இது ஒரு இதில் பால், வகை வகையான ஆரத்தி எடுக்கிறாங்க. ஸோ ஒரு 20க்கும் மேற்பட்ட ஆரத்தி எடுத்து முடித்த உடனே பெருமாள் அங்கேருந்து கிளம்புறாரு. நான் பார்த்த வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 தட்டு ஆரத்தி எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ கடைசியாக பெருமாளுக்கு தீபார்த்தனை காமிச்ச தட்டு நம்மக்கிட்ட வருது. நீங்கள் எல்லாருமே அதை சேவிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெருமாளோட ஆரத்தி நீங்கள் எல்லாருமே வந்து இதில் சேவிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பெருமாள் சார்பாக நான் காணிக்கையாக வந்து தட்டில் ஒரு 100 ரூபா போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எல்லாருமே பெருமாளோட தரிசனம் பெறதுக்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பாருங்கள், பெருமாள் வந்து தரிசனம் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இருள் சூழ்ந்துச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுது. ஸோ அங்கே வந்து லைட் எல்லாமே போட்டாங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து பெருமாளோட தரிசனம் இந்த வீடியோ மூலிமா பெற உங்களால் ஒரு இது கிடைக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.